வாங்க முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுக்கும் மில்லியன் கணக்குல வியூஸ் போக வச்சு என்ன அப்படியே உரைய வச்சுட்டீங்க. ஸோ அதனால வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான இடத்துலயோ இல்ல பதவியிலயோ கரெக்டா தப்பான ஆளா செலக்ட் பண்ணி உட்கார வச்சா என்ன நடக்கும்னு சொல்லிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். I don't care. ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறேன். ஓகே, எப்பயும் போல ட்ராக்ல போயிருந்த ட்ரெயின் திடீர்னு ட்ராக்கை விட்டு வயல்ல போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்ல அதிர்ஷ்டவசமா நம்ம ட்ரெயின் டிரைவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா என்ன, மீதி இருந்த 400 பேரை காப்பாற்ற முடியல. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள்ல ட்ரெயின் டிரைவரை போலீஸ் ஆபீசர் எல்லாம் சுத்தி வளைச்சு என்கொயரி பண்ணாங்க. யோ, ட்ரெயின் ப்ராப்ளமா, ட்ராக் ப்ராப்ளமா, இல்ல நீ ப்ராப்ளமா? ஐயா, ட்ரெயின், ட்ராக்கு, நானு எல்லாமே நல்லாதான் இருந்தோம். திடீர்னு ஒரு மூதேவி வந்து ட்ரெயின் முன்னாடி நின்ட்டான். ஆரன் அடிக்க வேண்டியதானே? அடிச்சையா, நவுறவே இல்லையா? திரும்பி அடிக்க வேண்டியதானே? திரும்பி அடிச்சையா, அவன் நவுற மாதிரியே தெரியல. டேய், ஏத்த வேண்டியதானே? ஒரு ஆளுக்கு பாவப்பட்டு எல்லாரையும் இப்படி பண்ணி வச்சுக்கிறியாடா? சார், உங்களுக்கே இவ்வளவு கோவம் இருக்கும் போது எனக்கு இருக்காதா? அவனை ஏத்தலாம்னு சொல்லி நானும் ஃபோர்ஸா போயினே இருக்கும் போது படுபாவி ட்ராக்கை விட்டு வயல்ல தாவிட்டான். விடுவனா நானு? ஸ்ட்ரெயிட்டா ட்ராக்ல போன நம்ம ட்ரெயினை வயல்ல விட்டு அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல எதிரி நாடு நம்ம ஹீரோ நாட்டை நல்லா சுட்டு தள்ளினே இருக்கும் போது ஹீரோ உடனே ஒரு கொசு வலையை எடுத்து அப்படியே போத்திக்கின்னு இருக்கிற எல்லாரும் சுட்டு தள்ளினே முன்னாடி போயினே இருந்தாரு தனியா. அதை பார்த்த நம்ம ஹீரோ டீமு அப்படியே பிரமிச்சு போய் அவரே பார்த்துருந்தாங்க. அப்புறம் அந்த ஹீரோ எல்லாரும் சுட்டு தள்ளதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சு பெரிய அதிகாரி கேட்டாரு, தம்பி, எப்படிப்பா ஒரு கொசு வலையை வச்சு எல்லாருமே அடிச்சீங்க? சார், அதாவது ஒரு கொசுவாலே அந்த கொசுவாலைக்குள்ள போக முடியல. அவ்வளவு பெரிய குண்டு எப்படி இந்த கொசுவாலைக்குள்ள போகும் சொல்லுங்க? அதனாலதான் ஐ சூஸ் இட். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஹீரோ ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க பையன் மிலிட்டரிக்கு வந்தான். வந்த கொஞ்ச நாள்ல திரும்பி இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல இருக்கிற டீம் மெம்பர் எல்லாம் ஹீரோவோட பையனை உசுப்பேத்தி, டேய், உன்னால முடியும், உங்க அப்பாவை பண்ணாத காரியமே இல்லை, அந்த காலத்துல கொசு வலையை வச்சே இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளினாரு, அந்த மாதிரி யோசி அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட ஹீரோவோட பையன் நல்லா பவர் ஏத்தின்னு எல்லாம் முன்னாடி போய் நின்று அப்படியே எல்லாரும் சுட்டுனே இருக்கும் போது டப்புன்னு ஒரு குண்டு வந்து அவன் மேல பட்டு அட்மிட் ஆயிடுறான். அதை பார்த்த பெரிய அதிகாரி ஹாஸ்பிட்டலுக்கு போய், டேய், உங்க அப்பா கொசுவால் யூஸ் பண்ணியே ஜெயிச்சு வர்றா, அவருக்கு பிறந்த பையன் நீ ஏன்னா எதுவுமே போடாம போய் குண்டு வாங்கிட்டு வந்துக்கிற? சார், புலிக்கு பிறந்து பூனி ஆகக்கூடாது சார், குண்டு பட்டாலும் சரி, நான் முன்னாடியே நெஞ்ச காட்டின்னு போய் நின்ன சார், நெஞ்சிலே சுட்டுட்டாங்க சார். அதுதான் கேக்குறேன், ஏன் ஏதாவது வளையத்து போட்டுன்னு போயிருக்கலாம்ல? சார், எங்க அப்பா பண்ணது அந்த காலம் சார், அதனால கொசுவாலை யூஸ் பண்ணாரு. இப்ப டெக்னாலஜி வந்துருது, உடம்பு ஃபுல்லா ஓடாம தடவின போன சார், அதான் வேலைக்கு ஆகல, நெஞ்சிலே சுட்டுட்டாங்க சார். ஏன் இப்படி பாக்குறாரு?